ஹாய் காய்ஸ், டுடே லஞ்ச் பாருங்கள். மத்தியானம் பாருங்கள், கேரட் சாம்பார். செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குது. இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் வெங்காயம், தக்காளி, துவரம்பருப்பு, பெருங்காயம், பச்சை மிளகா, மஞ்சள் தூள், பூண்டு எல்லாம் போட்டு அது கூடயே கேரட்டை கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி அதிலே போட்டுருங்க. ஒரு 3 விசில் வந்தால் போதும். ஏன்னா கேரட் வந்து மெத்துன்னு ஆகிடும். பருப்பும் ஒன்றும் பாதியமாக இருக்கணும். எல்லாரும் சாம்பார் வச்சிடலாம், ஆனால் சாம்பார் வைக்கிறதுக்குன்னு ஒரு மெத்தேடு இருக்குது. ஓகேங்களா? அது பண்ண பருப்பு ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம் எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா, அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதிலே லைட்டாக கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் ஊற்றி சும்மா ஒரு கொதி வரக்குள்ளே அதுலேயும் கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி போட்டோம், நம்ம தாளிக்கக்குள்ளே போட்டிங்கன்னா அது இன்னும் ஸ்மெல்லு வந்து தூக்கி கொடுக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் சாம்பார். அதில் இன்னொரு விஷயம் மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு காய் போட்டு சாம்பார் வச்சாதாங்க அதோட டேஸ்ட்டு டபுள் மடங்காக இருக்கும். நம்ம நிறைய காய் போட்டு கதம்ப சாம்பார் மாதிரி வைக்கிறோம் பார்த்திங்களா, அப்போ அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. அது இந்த பண்டிகை டைமில் ஒண்டி அந்த மாதிரி பண்ணுங்கள். மற்ற டைமில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்னா கேரட், எக்ஸ்ட்ரா எவ்வளோ காய் இருக்கோ அது ஒன்று போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தேடில் வச்சு பாருங்கள். ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்டு திருப்பியாக வேணும்னு கேட்டு வெயிட் பண்ணுவீங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு சாப்பாடு சாதம் வடிச்சிட்டேன். ஒரு சின்ன மெசேஜ் என்னென்னா, இப்போ வந்து வெயில் காலம் இருக்குது, இன்றைக்கி கிளைமேட் இருக்குது, அதனால் சாப்பாடை வடித்தோடனே வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, தண்ணி விட்டுடும். நெக்ஸ்ட்டு பீட்ரூட் பொரியல். இதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு அதெல்லாம் நான் எப்பவும் போட மாட்டேங்க. எனக்கு கடலப்பருப்பு அதெல்லாம் தாளிக்கிறதுல போட்டால் பிடிக்காது. வெறும் ஜீரகம் ஒண்டி போடுவேன். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம் நல்லா ஆயிலில் கொஞ்சம் ஆயில் போட்டால் போதும், நிறைய வேண்டாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இது பாருங்கள், ஒரு கேரட் இருந்தது பெருசாக, அதுவும் பீட்ரூட்டும் பொரியல் பண்ணியிருக்கேன். வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லைனா இறக்கக்குள்ளே கொஞ்சம் தண்ணி மிளகாத்தூள் போட்டுட்டு வேர்க்கடலை இருந்துச்சுன்னா பூண்டு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா இது 3 பவுட்ரு பண்ணி போடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுதான் மத்தியானம் லஞ்ச். இந்த லஞ்ச் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ. ஹாய் காய்ஸ், ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், கீப் அப் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பாடு வடிக்கிற கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அதை நல்ல கிண்ணத்தில் வடித்து அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஓகேங்களா? கொதிக்கக்குள்ளே அதில் ஒரு கிளாஸ், நம்ம டீ குடிக்கிற கிளாஸ் இருப்பாங்க, அதில் ஒரு கிளாஸ் கஞ்சி எடுத்து அந்த கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடுங்க. சாதம் வடிக்கிற கஞ்சி நல்லா கேட்டுக்கோங்க. அதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்கும்.